ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் ருச்சி. இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கேரமல் புட்டிங். எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கலாம். நாங்கள் 1 லிட்டர் பாலுக்கு 8 முட்டை எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா அந்த பீட்டரை வச்சு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த ஃபேம் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த க்ரீமி அந்த டேஸ்ட்லாம் சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணி சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த சுகரில் இருக்க வாட்டரே மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் நடக்கும். அது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் எடுத்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் இன்னும் நல்லா சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெல்ட் ஆகி இந்த சாலிட் கன்சிஸ்டன்சியில் வரப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்ததாக பாயில் பண்ணி வச்ச மில்கில் இந்த எக் பீட் பண்ணி வச்ச இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ண கையோட ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சுகர், அந்த மில்க், அந்த எக் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மேலே இருக்க டஸ்டெல்லாம் அந்த ஃபில்டர்லேயே இருக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு குண்டா வச்சுருக்கோன்னா, இப்போ நம்ம ஸ்டீம் குக்கிங் தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு பேஸ் எடுத்து குண்டாக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஸ்டீமுக்கு முக்கியமான தேவை தண்ணி தான். அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கும் போது நாம் இப்போ பண்ணி வச்ச இந்த மிக்சரை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு லிட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு. வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. அந்த ஜல்லி டைப்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதனால் இப்போ ஃப்ரீசிங் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வீட்டில் இருக்க ரெஃப்ரிஜரேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுங்க. 30 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், பயங்கரமாக இருக்குங்க, செமையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பிளேட் எடுத்து இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி போட்டு இப்படி ஓப்பன் பண்ணனா ஏங்க வேறு லெவலுங்க. கேக்கே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட்டும் பக்கா. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மக்கா